இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே சாப்பிட கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். மாவை இந்த மாதிரி உருட்டுற ஷேப்புக்கு பச்சரிசி மாவை பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி அந்த ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம் மாவை. எங்கள் வீட்டில் என்னென்ன ஷேப்லலாம் உருட்டியிருக்காங்க பாருங்கள். க்யூப் ஷேப்பில் செஞ்சுருக்கான் என் மகன். நெக்ஸ்ட்டு நீளமாக உருட்டியிருக்கோம். அடுத்து பால் மாதிரி செஞ்சுருக்கோம். மூணு ஷேப்பில் கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கோம். இதை உருட்டும் போதையும் நம்ம அடுப்பில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இதை நம்ம உருட்டுறதுக்குள்ளே தண்ணி கொதித்து ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் இதில் போட்டு வேக வச்சிடலாம். இது வெந்துட்டுனா அப்படியே நம்ம உள்ளதெல்லாம் மேலே வரும். இப்போ மேலே வந்துருச்சு பாருங்கள். இது நல்லா மேலே வந்தோடனே எல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதில் வாசனைக்கு ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் வெல்லம், நாட்டு சர்க்கரை எதுனாலும் போடலாம். எங்கள் வீட்டில் ஒயிட்டாக தான் கேட்பாங்க, அதனால சர்க்கரை தான் போட்டிருக்கேன். இப்போ சாப்பிட போகிறாங்க.